1000 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப எப்படி அமெரிக்கா இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கும், அந்த மாதிரி 1000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வட இந்திய யூடியூப் தம்பி சொல்றாரு. அவர் சொல்வது 100% உண்மை. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வெளிநாட்டு ஒரு யூடியூபர், சாரி வெளிநாட்டுன்ற வடநாடு, ஆமா இவங்க சொன்னாங்கல்ல, கீர்த்தி சொல்லி சொன்னாங்கல்ல, கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசை. அப்படி நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவா? ஓ, நார்த் இந்தியா நம்ம கண்ட்ரில இல்ல. எந்த வெளிநாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபாரின் கண்ட்ரி பிடிக்கும்னு சொன்னோன்னே நார்த் இந்தியான்னு சொன்னாங்க. ஆமா, எனக்கும் அது வெளிநாடு தான். அந்த வெளிநாட்டுல இருந்த ஒரு யூடியூபர், பெரிய யூடியூபர் இருப்பாப்புல. அந்த யூடியூபர் பத்தி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், நீங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ கிளிப்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த யூடியூபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1000 வருடங்களுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாடு ஹப்பா பயன்படுத்தி, அமெரிக்கா மாதிரி வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா, உலகத்திலேயே மிக தலை சிறந்த நாடா இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. ஸோ இதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க, எல்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை நமக்கே தெரியுமே ப்ரோ, தமிழர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருந்தோம். இதை நார்த் இந்தியன் ஒத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மாதிரி நீங்கள் மைண்ட் அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஒத்துக்கிட்டு இருக்காப்புல. காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 1000 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கலப்பு இனங்களின் யுத்தம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டது சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டாங்க. இவங்களை அடித்து விரட்டப்பட்டாங்க. அவங்க தானே இந்த பூம்புகாரில் இருந்த டைமிங்கில் தான் இந்த சொல்லக்கூடிய கான்செப்ட். பூம்புகார், இந்த புகார் நகரங்கள், நாகப்பட்டினம், காயல்பட்டினக்காரர்கள், நம்ம கமலஹாசன் காயல்பட்டினக்காரர், இந்த காயல்பட்டினம், நாகப்பட்டினம், அப்புறம் கேரளா துறைமுகம் சேர்ந்து ஊரில் அட்ரஸ் பண்ணோம். புகார் நகரம், புகார்னா பூம்புகார். ஸோ இதெல்லாம் கொடி கட்டி பறந்த ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த இடத்துல ஏர் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, சி ரோடு தான். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். இங்கே இருந்த மன்னர்கள் தான். மன்னர்கள்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த வணிகர்கள் தான் வச்சுருந்தாங்க. வணிகர்கள் எங்கே கூடாரம் கூட்டுறாங்களோ அது மிகப்பெரிய சந்தை தான். ஸோ அப்போ இங்கே ஒரு பெரிய சந்தையாக தான் இருந்துச்சு, பெரிய பணம் போடுறவும் இடமாக தான் இருந்துச்சு. இப்போது உலகத்திலே வணிகத்தில் முக்கியமான ஒரு நாடாக சொல்லக்கூடியது சீனா. சீனாவோடைய பொருளாதாரம் ஜிடிபியோட தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு நம்மளுடைய அப்பா. அங்கே சீனாலையும் தமிழ் கற்றுக்கிட்டு பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிருக்காங்க. அவன் சும்மாலாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இங்கே உட்காரல. உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன் தெலுங்கு கற்றுக்கலாம், கேரளா கற்றுட்டு போகலாம், மலையாளம் கற்றுட்டு போகலாம், ஹிந்தி கற்றுட்டு போக வேண்டியது. அதுக்கு நீங்கள் வம்படியாக தமிழ் கற்றுட்டு இருக்க, எங்களுக்கு இந்தியாக்காரனே ஒதுக்கிறியா, நீ இருக்கியா கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். கடைசி உள்ள ஒரு படம் பார்த்தவனுக்கு தெரியும் எது கற்றுக்குறான்னு. சரி, இந்த விஷயத்த பார்த்தீங்களா, 1000 வருடங்களுக்கு முன்னாடி. இது ஏன் இதெல்லாம் இப்போ ஏன் வெளியே வரணும்? உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண நாட்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரிய போகிறதில்ல. சிம்பிளாக என்னமோ ஏற்கனவே நடந்து வரலாறு இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, இது சத்திய யுகம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் ஆக போகிறாங்க. அந்த 1000 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே கூடாரம் போட்டு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்துச்சுல, ரிட்டன் ஆக போகிறாங்க. அப்போது டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு புரியுதா, யாருக்காகன்றது புரியுதா? இந்த ஸ்மார்ட் சிட்டியோட அந்த பெனிஃபிட்ஸை யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? ஒரு பஸ்ஸை ஓசியாக கூட்டு ஓசி பஸ் சொல்லி கிண்டல் பண்ணுற ஊர் இது. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி நமக்கானது கிடையாது. இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி, உண்மையான ஸ்மார்ட் சிட்டி பார்க்கல, இல்லை இனிமேல் தான் பார்ப்பீங்க. இந்த எந்த படத்தை சொல்கிற மாதிரி இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, அந்த மாதிரி இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இந்த வேர்ல்டு வாரில் இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஸோ பிரிக்கப்படும் போது இந்த நிலப்பரப்பு அவங்களுக்கான இடமா மாறும். ப்ரோ நம்ம தான் ப்ரோ புரிஞ்சு நம்ம தான் ப்ரோ ஆள போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம ஆளோட நீ என்ன பேசி, அவன் போய் பல வருடங்களுக்கு மேலே ஆச்சு. ஆனால் அங்கே போனையும் அவனுடைய பப்பட்ஸ் தான் இங்கே ஆண்டுட்டு இருக்கானுங்க. அவன் அங்கே என்ன நினைக்கிறானோ அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நாம நினைச்சது நடக்கல. ஸோ அப்போ அவன் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கான். இப்போ நேரடியாக வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும் அதை நேரடியாக பண்ண போகிறான். அதுக்கு மனிதர்கள் நிரந்தர அடிமைகளாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு விதமாக அடிமையாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நாகரிக கோமாளிகளாக அடிமையாக இருக்க போகிறோம். அதுக்கு தான் டிஜிட்டல் இயராஸ், டிஜிட்டல் வேர்ல்டு. டிஜிட்டல் மயம் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதை பற்றி யோசிப்பீங்க? ஒரு ஷார்ட்ஸை தட்டி விட்டே இருக்கீங்க. ஒரு 30 செகண்ட்ஸில் இருந்துச்சு, இப்போது அது ஒரு 3 நிமிஷம் வச்சுருக்காங்க. இப்படியே ஷார்ட்ஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூளை அதுக்கு பழக்கப்பட்டுரும், தன்னிச்சையாக செயல்படாது. அடுத்து என்ன வரும்னு. அதாவது அந்த ஒரு ஷார்ட்ஸை பார்க்குற குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதை யோசிச்சுட்டு இருக்கோம். டக்குன்னு அதை தூக்கி விட்டுருவீங்களா, இதை தூக்கி போட்டுரும், அடுத்து ஒன்று யோசிக்கும், இது தூக்கி போட்டுரும், அடுத்து. அதாவது டைவெர்ட் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை ஒரு மாதம் ஓடும், இந்த பிரச்சனை பண்ணணும், இன்னொரு பிரச்சனை வரும். இந்த இப்போ நம்மளுடைய ஸ்கேம் பாயின்னு ஒரு பையன் வந்தாப்புல, கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் பேசினாங்க, முடிஞ்சு வச்சா இப்போ அடுத்து போயிடுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பிரச்சனைக்கு அவங்க பெருசாக பண்ணிகிட்டே இருக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ டிஜிட்டல் மூலிமா கொண்டு வந்து சீக்கிரமே டைவெர்ட் பண்ணணும். அப்போ ஷார்ட்ஸ் போதும்.
ரீல்ஸை பண்ண விடு, ரீல்ஸ் பண்ணுறவனா ப்ரொமோட் பண்ணு, எவெல்லாம் ரீல்ஸ் பண்ணி பைத்தியகாரத்தமாக பண்ணுறானோ அவன்லாம் கூட்டி வா, பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீமில் வளர வை, அவனுக்குலாம் காசு பணத்தெல்லாம் கொட்டி கொடு, கார் வாங்க வை, அது வாங்க வை, ஐஃபோன் வாங்க வை, என்னமோ ஒன்று ஸ்கேம் பண்ண வை, எப்படியோ பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸர் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணுறவங்க இந்த கோமாளிகளை எல்லாம் வளர்த்து விடு. இந்த கோமாளிகள் நல்லா வளர்ந்தாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி நம்ம இருந்தால் நாமளும் இப்படி வாழலாம்னு சொல்லி இந்த மக்களை நம்ப வச்சிட்டியா, அவனும் ரீல்ஸை பார்த்தா அவனும் ரீல்ஸாக மாறுவான், அவனும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக மாறுவான். சிம்பிள். எந்த ஒரு எத்திக்ஸும் இல்லாமல் ஒரு லூசு பையன் சம்பாதிக்க உள்ள வரான்னா அவங்ககிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் விற்க தான் பார்ப்பான். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்கேம்ல ஏன் நடக்குது, ஏன் தவறான பொருட்கள் விற்கப்படுது, புரியுதா? நெஸ்லே கம்பெனி நிப்பாட்டியா, அது நிப்பாட்டியா, அது ஒன்று நல்லா இருக்கும். நான் தின்னுட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள். அந்த நெஸ்லே கம்பெனி குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடரில் ஏதோ ஒரு பொருள் வேதிப்பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. ஜான்சன் பேபி சோப்பு நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேபி கிரேப் வாட்டர்னு ஒன்று இருக்கும்ல, இவையெல்லாம் அதிகமாக கொண்டு கொடுக்குறவங்க அவன் கம்பெனியே வெளில தெரியுமா, அவன் ப்ராடக்ட் எல்லாமே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தின ஆட்கள் எவ்வளோ லட்சம் பேர் கோடி பேர் இருந்தாங்க. கேன்சர் சம்மந்தம் எங்கேருந்து வருது? ஓகே, ஏதோ காரணம், எல்லாமே கான்ஸ்பிரசி, நம்ம பேசலாம் டேபுட்டாக இருக்குது. இதோட விளையாட்டு செய்தி முடிஞ்சிருச்சு. உண்மையான விஷயத்துக்கு போவோம். இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது, திருப்பி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகுது, இங்கே திருப்பி நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த முன்னெடுப்புகள்லாம் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இங்கே வரப்போகிறாங்க, அதுக்காக எவ்வளோ வரப்போகிறாங்கன்ற யார் ப்ரோ இருப்போம். அவன் ஏலியன் மாதிரிலாம் இருக்க மாட்டான், ஒன்று மாதிரி என்ன மாதிரி மனுஷனாக தான் இருப்பான். ஆனால் அவன் வேற. இவ்வளோதான் விஷயம். அதனால தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையுமே. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. நம்ம ஆட்கள் நான் என்றைக்குமே சேர்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு புரியல அப்படின்னு நான் சொல்லும் போது நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் நான் சொல்லவே மாட்டேன், புதுசாக பார்க்குறவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் அந்த கேள்வி வைப்பாங்க. ஸோ பொறுத்து இருந்து பாருங்கள், உங்களுக்கான விடைகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். 1500 வீடியோக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கோம், அதுக்கும் மேலே இருக்குது. பல வீடியோஸ் டெலிட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ ஒரு 1500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப சொற்பமான விஷயங்கள். அவ்வளோ இன்னும் சொல்கிறதுக்கு 10,000 ஆண்டு வீடியோ கூட போட்டாலும் பத்தாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே போவோம், கேட்குறவங்க கேட்கட்டும்.